டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் 4 இந்தியன் பாலிட்டிக்கு டாபிக் 1 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இந்த 450 வினாக்களை எப்படி பிரிச்சிருக்கோம்னா, இந்த 3 லெசன் 6th இந்திய அரசமைப்பு சட்டம், 10th இந்திய அரசியலமைப்பு, 12th இந்திய அரசமைப்பு, இந்த 3 பாடத்துக்குமான லைன் பை லைன் கொஷின் பார்த்தீங்கன்னா 366 இருக்குது. அது இல்லாமல் இந்த 3 பாடத்துக்கான புத்தக வினாக்கள்னு பார்த்தீங்கன்னா 41 இருக்குது. அது இல்லாமல் இந்த டாபிக் 1க்கான அவுட் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 43 வினாக்கள் எடுத்திருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 450 வினாக்கள் இருக்குது. இந்த 450 வினாக்களில் 366 வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம் இதுவரையும். இந்த 3 லெசனுக்குமே லைன் பை லைன் கொஸ்டின் பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 3 லெசனுக்குமான புத்தக வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 41 வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 6th அதாவது 6th செகண்ட் டேர்மில் இருக்க இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த பாடத்துக்கான புத்தக வினாக்கள் பார்க்கலாம். அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள். ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு தினம் அப்படின்றது எதுனா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளை தான் அரசமைப்பு தினமாக நம்ம கொண்டாடுகிறோம். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போ? நவம்பர் 26, 1949 நவம்பர் 26. இல்லை நவம்பர் 26 தான் அரசியலமைப்பு தினமாக நம்ம கொண்டாடுகிறோம். அரசியலமைப்பு சட்டத்தை எந்த ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது? அரசியலமைப்பு சட்டத்தை எந்த ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போனா 1949. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. அதே மாதிரி நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போன்னு கேட்டாங்கன்னா 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1946 டிசம்பர் 9. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை எத்தனை சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன? எத்தனை சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதுன்னா 106 சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. இது அடிப்படை உரிமை அன்று. இதில் எது வந்து அடிப்படை உரிமை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுதந்திர உரிமை வந்து ஒரு அடிப்படை உரிமை தான். சமத்துவ உரிமையும் அடிப்படை உரிமைக்குள்ளே தான் வரும். இல்லை சமத்துவ உரிமைக்கான சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 to 18 வரையும் வரும். அதே மாதிரி சுதந்திர உரிமை இதுக்கான சட்டப்பிரிவு என்ன 19 to 22 வரும். அடுத்தது ஓட்டுரிமை அப்படின்றது தான் அடிப்படை உரிமையில் வராது. ஓட்டுரிமை வந்து அடிப்படை உரிமையில் வராது. அடுத்தது கல்வி பெறும் உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அடிப்படை உரிமை தான். இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18 வயது. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் டாக்டர் BR அம்பேத்கர். அந்த 366 வினாக்களும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த புத்தக வினாக்கள் எல்லாமே நீங்கள் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணலாம். நாம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்யும் அமைப்பு. நமது அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்யும் அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றமே அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. இதில் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு தனி கொஸ்டின் கூட கேட்கலாம். உச்சநீதிமன்றம். நம் அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வந்த நாள். அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போ அப்படின்றது நமக்கு தெரியும். ஜனவரி 26, 1950. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சுதந்திர தினம். சுதந்திர தினம் வந்து ஆகஸ்ட் 15.
குடியரசு தினம் ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26. அனைவருக்கும் கல்வி உரிமை வந்து ஏப்ரல் 1. இதில் வந்து EERR இதுதான் சரியானது. ஆப்ஷன் எதுன்னு பாருங்க. ஆப்ஷன் வந்து பி தான் சரியானது. இதோட 6th இருக்க புத்தக வினாக்கள் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அடுத்தது 10th அரசியலமைப்பில் இருக்க புத்தக வினாக்கள் பார்க்க போகிறோம். கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது? முகவுரை பற்றிய சரியான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இதுதான் சரியானது. எங்கே இருக்குன்னு பாருங்க. இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அல்லது மக்களாட்சி குடியரசு இதுதான் சரியானது. டி தான் சரியானது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் ஒரு முறை வந்து திருத்தப்பட்டுள்ளது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயல்புரிமை மூலம். குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டாங்கன்னா 1955. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்துரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. இல்லை எது வந்து மாறுபட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை பார்த்தாலே நமக்கு தெரியுது. சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இது எல்லாமே அடிப்படை உரிமைகளில் வரும். சொத்துரிமை வந்து சட்ட உரிமையை மாற்றிட்டாங்க. முன்னாடி வந்து சொத்து உரிமை வந்து அடிப்படை உரிமையாக இருந்திருக்கு. இப்போ வந்து அதை நீக்கிட்டு சட்ட உரிமையை மாற்றிட்டாங்க. இல்லை மாறுபட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா சொத்து உரிமை தான். கீழ்காண்பனவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. எது வந்து அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவிலிருந்து கேரளா பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்தல், கிறிஸ்துவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல், ஆண் பெண் இருபாலரும் அரசு பணிகளுக்கு சம ஊதியம் பெறுதல், பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். இதையும் நமக்கு பார்த்தாலே ஆன்சர் தெரியுது பாருங்க. இந்த மொதல் 3 இது வந்து அடிப்படை உரிமையில் வந்துடும். 4வது சொத்துக்களை பற்றி சொல்கிறாங்க பாருங்க. சொத்து உரிமையை வந்து சட்ட உரிமையை மாற்றிட்டாங்க. பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் வந்து அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல் அப்படின்றது இது சொத்து உரிமையை பற்றியது. அடிப்படை உரிமையில் வந்து சொத்து உரிமை வராது. அதனால் இதுதான் உதாரணம் கிடையாது. பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்ட சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 32. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையின் பெயரால். அடிப்படை உரிமைகள் வந்து எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். நமது அடிப்படை கடமைகளை கீழ்கண்ட எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெற்றோம்? அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா ரஷ்ய அரசியலமைப்பிலிருந்து. எதுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும்? இது ஈஸியானது. தேசிய அவசர நிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 352, மாநில அவசர நிலைனா 356, நிதி சார்ந்த அவசர நிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா 360 வரும். இதில் கேட்டிருக்கிறது என்ன, நிதி அவசர நிலையை எந்த சட்டப்பிரிவின் கீழ் அறிவிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 360 கீழ் அறிவிக்க முடியும். எந்த குழுக்கள் அல்லது ஆணைகள் நடுவண் மற்றும் மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? இதை கொடுத்திருக்க 3 குழுக்களில் எது வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளின் உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்காரியா குழு, அடுத்தது ராஜமன்னார் குழு, PV ராஜமன்னார் குழு. இந்த 2 குழுவும் தான் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி பரிந்துரை செய்தது.
எம்என் வெங்கடாசலையா குழு வந்து அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டினை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு. இல்லை 1 2 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி. முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை கீழ்கண்ட எந்த நாட்டில் தோன்றியது? அரசியலமைப்பு என்னும் கொள்கை வந்து எந்த நாட்டில் தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. இது பாடத்தோட ஸ்டார்டிங்லேயே இருக்கும். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இது வீடியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர் வந்து HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு கேட்டிருக்காங்க. இதையும் ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து நவம்பர் 26, 1949. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்பட்டுள்ள நீதி பேராணைகளின் எண்ணிக்கை என்ன? நீதி பேராணைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. இந்த 5 நீதி பேராணைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆட்கொணர்வு, 2வது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, 3வது தடையுறுத்தும் நீதி பேராணை, 4வது ஆவணக்கேட்பு நீதி பேராணை, 5வது தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. இந்த 5 நீதி பேராணைகள் தான். இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன? இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் வந்து எந்த சட்டப்பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளதுன்னா சட்டப்பிரிவு 51A கீழ். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஈஸி தான். குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பன்னு தெரியும், 1955. அடுத்தது முகவுரை கொடுத்துருக்காங்க. முகவுரைக்கானது எது வரும்னு பாருங்க. முகவுரை வந்து ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் வந்து முகவுரை. அடுத்தது குறு அரசியலமைப்பு இல்லைனா சிறு அரசியலமைப்பு வந்து 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை தான் குறு அரசியலமைப்பு இல்லைனா சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மொழி வந்து தமிழ். அடுத்து தேசிய அவசர நிலை 1962. தேசிய அவசர நிலை வந்து இந்தியாவில் 3 ஆண்டுகளில் வந்து நடந்துச்சு. எந்தெந்த ஆண்டுகள் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது சரியானது என்னன்னு பாருங்க. ஏ தான் சரியானது. இதோட 10th ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு. இந்த பாடத்துக்கான புத்தக வினாக்கள் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அடுத்தது 12th ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்க இந்திய அரசமைப்பு. இந்த பாடத்துக்கான புத்தக வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர். இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறது? இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது வந்து பின்பற்றப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கோட்பாடுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. 1, அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவார். அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவருமே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வந்து சரிதான். 2வது நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பர். இதில் 2 சரியானதான். அடுத்தது 3, அமைச்சரவை அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது. இல்லை 3 வந்து தவறானது. அமைச்சரவை வந்து அரசாங்கத்தின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது. இதில் அரசின் தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை 3 தவறானது. சரியானது வந்து 1 2 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது? எவ்வளவு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள். கரெக்டாக சொல்ல போனால் சராசரியாக 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது? எப்பனா 1969. இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு என்று கூறும் அரசியலமைப்பின் பாகம் எது சொல்லும்னா முகப்புரை. இந்தியா வந்து இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு அப்படின்னு
எது சொல்லும்னா முகப்புரை தான். முகப்புரையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் எதை குறிக்கிறது? நாம் என்னும் சொல் வந்து எதை குறிக்கும்னா இந்திய மக்களை. முகப்புரை வந்து எவ்வாறு தொடங்குகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் முகப்புரையில் வந்து தொடங்கும். கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளது? முகப்புரையில் வந்து இந்த சொற்கள் வந்து எப்படி இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறையாண்மை ஃபர்ஸ்ட், அடுத்த சமதர்மம் ரெண்டாவது, அடுத்த மதச்சார்பின்மை அதாவது சமய சார்பின்மை, அதுதான் மதச்சார்பின்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மக்களாட்சி குடியரசு. ஃபர்ஸ்ட் வந்து இறையாண்மை 3, ரெண்டாவது சமதர்மம் ரெண்டாவதாக இருக்கு, மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு 3 2 4 1 5 இதுதான் சரியானது. எதுன்னு பாருங்க, ஏதான் சரியானது. மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை, மாநிலங்களவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 250. அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக். அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எதுனா நிதி ஆயோக் தான். நிதி ஆணையம், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம், தேர்தல் ஆணையம் இது எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. நிதி ஆயோக் மட்டும் மத்திய அமைச்சரவையின் தீர்மானத்தால் உருவாக்கப்பட்டது. இது மூணுமே, அதாவது மீதி இருக்க மூணுமே அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம், இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 1946 முதல் 24 ஜனவரி 1950. அதாவது இந்த நடைபெற்ற காலத்தை 12 தொகுதியாக பிரிச்சிருப்பாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 1946 ஸ்டார்ட் ஆகி இந்த 12வது தொகுதி வந்து எப்போ முடிஞ்சிருக்கும்னா 24 ஜனவரி 1950. அதாவது முதல் கூட்டம் வந்து 9 டிசம்பர் 1946, இறுதி அமர்வு இறுதியாக முடிக்கப்பட்டது வந்து 24 ஜனவரி 1950. மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேலவையை வந்து மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கீழவையை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்களவை. மாநிலங்களவையை எவ்வாறு சொல்லுவாங்கன்னா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களவையை வந்து லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களவையை கீழவைன்னு சொல்லுவாங்க, லோக்சபான்னு சொல்லுவாங்க. மாநிலங்களவையை மேலவைன்னு சொல்லுவாங்க, ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. இந்திய அரசமைப்பு உறுப்பு எதன் கீழ் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த எத்தனை நியமன உறுப்பினர்களை ஆளுநர் நியமிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 333 கீழ் ஒரு உறுப்பினரை வந்து ஆளுநர் வந்து நியமிக்கிறார். இது வந்து புக்கில் கொடுத்துருக்கிறது படி நடப்பு நிகழ்வு படி 104வது சட்ட திருத்தத்தின் மூலம் 2019 வந்து இந்த ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களுக்கான நியமன முறை வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை, தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 234 உறுப்பினர்கள். அடுத்த கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்னன்னா 42வது அரசமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லை, கூற்று வந்து சரிதான். 42வது அரசமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. காரணம் வந்து அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம். இது அதிகமான விதிகளை கொண்ட ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம் வந்து 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ, கூற்றும் காரணமும் சரியானவை ஆகும். காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. இந்திய அரசமைப்பு வந்து மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. அதுக்கான காரணம் என்னன்னா இதுவரை அரசமைப்பு 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளது. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். இந்திய அரசமைப்பு வந்து இதுவரையும் 100க்கு மேல் தான் திருத்தப்பட்டுள்ளது. அதனால கூற்றும் காரணமும் சரிதான். கூற்றும் சரி, காரணமும் சரியானவை தான். காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். இதோட 450 வினாக்கள்ல 407 வினாக்கள் பார்த்துட்டோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43 வினாக்கள் தான் இருக்கு. அதாவது டாபிக் 1க்கு வந்து
அவுட் சோர்சஸ் பார்க்க போகிறோம் 43 வினாக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.